Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I greet you all in the name of the Lord Jesus Christ. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். I thank God for the grace what the Lord has given us these days. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாட்களிலே நமக்கு அவர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக. In spite of this lockdown, God has given us the technology to get connected to you all. இந்த ஊரடங்கின் மத்தியிலும் தேவன் நமக்கு தொழில்நுட்ப முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறபடியினாலே நாம் எல்லாரும் தொடர்ந்து இணைந்து இருக்கும்படியாக தேவன் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். This is the first time we are trying to get connected to you online. இது முதல் முறையாக நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்க முயற்சி செய்கிறோம். Our core team has taken much more efforts to get this done. நம்முடைய குழுவினர் மிகுந்த சிரமம் எடுத்து இந்த காரியத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். It might not be perfect, but kindly bear with us. இது முழுவதும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காது, இருந்தாலும் நீங்க தயவு செய்து எங்களோடு கூட பொறுத்து கொள்ளுங்கள். Today the masses of people are huddled behind the closed doors. இன்றைக்கு கூட்டமாக ஜனங்கள் எல்லாருமே கதவுக்கு பின்னாடி முடங்கி கொண்டிருக்கிறார்கள். Due to COVID-19. இந்த COVID-19 என்கிற வியாதி நிமித்தமாக. Some are in a self-imposed lockdown. இன்னும் ஒரு சிலர் சுயமாக தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். Some are in a lockdown imposed because of the government. இன்னும் ஒரு சிலர் அரசாங்கத்தின் கட்டளையின் நிமித்தமாக ஊரடங்குக்கு கட்டுப்பட்டு வீட்டில் இருக்கிறார்கள். Some are in the hospital lockdown, fighting physically against the virus. இன்னும் ஒரு சிலர் மருத்துவமனைகளிலே இந்த வைரஸினுடைய தாக்கத்திற்கு எதிராக போராடிக்கொண்டு ஆரோக்கியத்தோடு கூட போராடிக்கொண்டு சகித்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் முடங்கி இருக்கிறார்கள். The entire world is trembling because of this COVID-19. இந்த முழு உலகமும் COVID-19 என்கிற இந்த வியாதியின் நிமித்தம் நடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். If you look at this COVID-19, it can be viewed only through microscope. இந்த COVID-19 என்கிற இந்த வைரஸை நாம மைக்ரோஸ்கோப் மூலமா மட்டும்தான் பார்க்க முடியும். But still the world is trembling in fear. ஆனாலும் கூட இந்த உலகம் முழுவதும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. Developing nations, underdeveloped nations, everyone are fearing with fear. எல்லா தரப்பட்ட நாடுகளும் முன்னேறி கொண்டிருக்கிற நாடுகள், முன்னேற்றம் அடைந்த நாடுகள், முன்னேற்றத்திற்கு வழியே இல்லாத நாடுகள், அப்படிப்பட்ட நாடுகள் எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். As there is no clarity, இத்தெளிவு இல்லாத காரணத்தினாலே, as there is no understanding how to go about, இதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்கிறதான அறிவு இல்லாத காரணத்தினாலே, as there is no vaccine found till now, இதற்கு தடுப்பூசிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத காரணத்தினாலே, as there is no medicines found till now, இவைகளுக்கான மருந்துகள் சரியான மருந்துகள் கண்டுபிடிக்காத காரணத்தினாலே, the health experts, doctors and government feel that the self lockdown is the only cure. அரசாங்கமும் மருத்துவத்துறையினரும் இந்த மாதிரி ஊரடங்கு, அதாவது தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் மட்டுமே இதற்கான ஒரே தீர்வாக எண்ணி இந்த காரியங்களை அமல்படுத்தி இருக்கிறார்கள். They feel that's the only solution what they have now. இப்போதைக்கு இது ஒன்றுதான் தீர்வு என்று அவர்கள் அனைவரும் உறுதியாக நம்புகிறார்கள். At the same situation, இதே நிலையிலே we see in Bible in John 20th chapter 19 to 31. வேதாகமத்திலே யோவான் 20வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்கிறோம். John 20th chapter 19 to 31. யோவான் 20வது அதிகாரம் 19 31 வரை. We could see the disciples were together with the doors locked for the fear of Jews. இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் அவர்கள் அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளாய் தங்களை தாங்களே மறைத்து கொண்டு யூதர்களுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். As we all are in a self lockdown state now, எப்படி நாம் நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொண்டு ஒரு அடங்கி ஒரு இடத்துல இருக்கிறோமோ, we see in Bible the same situation. வேதத்திலும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். We see in this verse stating disciples were together with the doors locked for fear of the Jews. நாம் இப்படியாக இந்த வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில்
என்று எழுதப்பட்டிருக்கிறது. They feared the Jews because Jews killed Jesus. They feared the Jews might kill them too. சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்தார்கள். ஏனென்றால் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ததினால தங்களையும் கொலை செய்து விடுவார்கள் என்று எண்ணி பயந்து அவர்கள் கதவுகள் பூட்டப்பட்ட அறையிலே இருக்கிறார்கள். They didn't know what to do. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை. The fear gripped them. பயம் அவர்களை ஆட்கொண்டது. The only thing they did, they gathered together in a house and they locked the door and they stayed inside. அவர்கள் எல்லாரும் ஒருமித்து ஒரே இடத்திலே கூடிக்கொண்டு அந்த கதவை பூட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே அவர்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு பயந்து கொண்டு இருந்தார்கள். அது மட்டும்தான் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. At this situation, the Bible says, Jesus came and stood among them. இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று என்று எழுதியிருக்கிறது. And said, peace be with you. உங்களுக்கு சமாதானம் என்றார். Peace be with you. உங்களுக்கு சமாதானம். Amen. ஆமென். God is saying the same word today to us too. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். Even as we are in a self-locked state, நாமும் கூட சுய ஊரடங்கிலே நாம் அமைதியாக காத்திருக்கிற இந்த வேளையிலே gripped in fear and unclarity, நமக்கு தெளிவின்மை மற்றும் பயம் ஆகிய இந்த காரணங்களினாலே நாம கட்டப்பட்டிருக்கிற வேளையிலே the Lord is saying the same word, peace be with you. தேவனாகிய கர்த்தர் மீண்டும் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். Amen. ஆமென். Here the disciples are gathered together in a house out of fear. இங்கே சீஷர்கள் ஒரு வீட்டிலே ஒன்றாக கூடி இருக்கிறார்கள். Jesus, the door was locked. அந்த கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. Jesus, entered the house without opening the door. இயேசு அந்த கதவை திறக்காமலேயே அந்த அறைக்குள்ளாக அவர் வந்து விட்டார். Because he, stood in midst of them and spoke, peace be with you. அவர்கள் மத்தியிலே அவர் நின்று அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம் என்றார். After that, அதன் பின்பு he showed his hand and his side. அவர் தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். You could see in verse 20. 20வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. And when Jesus showed his hand and his side, the word says, disciples were overjoyed when they saw the Lord. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So Jesus, the disciples recognized that is the Lord. ஆகவே அவருடைய கைகளையும் விலாவையும் பார்த்த பொழுது சீஷர்கள் இவர்தான் இயேசு என்று அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். When they recognized this as Jesus, the disciples were filled with overjoy. அவர்கள் இவர்தான் இயேசு என்று அடையாளம் கண்டு கொண்ட உடனே அவர்களுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிகிறது. Jesus spoke again. மீண்டுமாக இயேசு பேசுகிறார். He said, peace be with you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Amen. ஆமென். After that he said one more word. அதன் பின்பு இன்னும் ஒரு வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். As the Father has sent me, I am sending you. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். And he said, he also said, receive the Holy Spirit, and he breathed on them. அவர்கள் மேல் அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் சொல்லுகிறார். Amen. ஆமென். Now we could see as the disciples were trembling in fear, நாம இங்க பார்க்க முடிகிறது அந்த சீஷர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற வேளையில Jesus appeared to them and said, my Father has sent me here. இயேசு அவர்கள் மத்தியிலே வந்து நின்று இப்படியாக சொல்லுகிறார், என் பிதா என்னை அனுப்பினார். With a purpose. ஒரு நோக்கத்தோடு கூட என்னை அனுப்பினார். What's the purpose? அந்த நோக்கம் என்ன? Because God has sent a word to the disciples through Jesus. ஏனென்றால் பிதா இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு வார்த்தையை அந்த சீஷர்களுக்கு சொல்லும்படியாக அனுப்பி இருக்கிறார். That's not just the word. அது வெறும் வார்த்தை அல்ல. That's the solution. அதுதான் தீர்வு. Amen. Amen. What's the solution? Peace be with you. அந்த தீர்வு என்ன? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்பதுதான் அந்த தீர்வு. But ஆனால் God did not want to contain the solution only amongst the disciples. பிதா அந்த தீர்வு வெறும் சீஷர்களுக்குள்ளே மாத்திரம் தங்கி இருக்க கூடாது என்று நினைத்தபடினாலே He had a purpose
அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. to send the disciples to the world with the same solution. இந்த சீஷர்களை உலகத்துக்கு அனுப்பி அதே தீர்வை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது. So he did not send the disciples only with the word. அவர் இந்த சீஷர்களை வெறும் வார்த்தையை வைத்து மாத்திரம் அனுப்பவில்லை. He had also given them the Holy Spirit. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியையும் அவர் அருளி இருக்கிறார். Amen. Amen. So God gave them the task. ஆகவே தேவன் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். Now the Bible says that when Jesus appeared to the disciples, Thomas was not there with them. இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு அந்த சீஷர்கள் மத்தியிலே அவர் தோன்றின பொழுது தோமா என்கிற சீஷன் அவர்களோடு கூட இருக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Might be he would have gone out for some shopping to buy something. ஒருவேளை அவர் வெளியே போய் ஏதாவது பொருட்கள் வாங்குவதற்காக சென்றிருந்திருக்க கூடும். Might be at that point of time Jesus has appeared to the disciples and spoke to them. அந்த நேரத்திலே இயேசு ஒருவேளை அந்த சீஷர்கள் மத்தியிலே வந்து அவர்களோடு கூட பேசி இருக்க கூடும். But as soon as Thomas came inside the house, ஆனா தோமா அவங்க வீட்டுக்கு வந்த பொழுது all the disciples said, we saw Jesus. அந்த எல்லா சீஷர்களும் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் இயேசுவை பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். He said, Jesus showed his hands, his side, and Jesus spoke to us. இயேசு தம்முடைய கைகளையும் விலாவையும் எங்களுக்கு காண்பித்தார், அவர் எங்களோடு கூட பேசினார் என்று சொல்லுகிறார்கள். But ஆனால் Thomas gave a very interesting reply. ஆனால் தோமா ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதிலை இங்கே கொடுக்கிறார். He is a very special. அவர் ரொம்ப விசேஷித்தமானவர். Very interesting character. ரொம்பவே ஆர்வத்துக்குரிய ஒரு நபர். If you read in Bible in the same chapter, அதே அதிகாரத்திலே நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் we could see Thomas saying, தோமா இப்படியாக சொல்லுகிறார், unless I see Jesus, we could see Thomas replying to the disciples. தோமா அந்த சீஷர்களிடத்திலே இப்படியாக பதில் சொல்லுகிறார், unless I see the nail marks in Jesus' hand, இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, and unless I put my finger into the nails where it was, அந்த காயத்திலே என் விரலை விட்டு and put my hands into his sides, I will not believe. என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றார். See the interesting character. எப்படி ஒரு ஆர்வத்துக்குரிய ஒரு சுபாவம் பாருங்க. He says he wants to do 3 things. அவருக்கு 3 விஷயம் செய்யணும். One, he wants to see the nail marks in the Jesus hands. ஒன்று, முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை அவர் பார்க்க வேண்டுமா? But Thomas says, I will not believe my own eyes. அப்புறம் என்ன சொல்றாரு? என்னுடைய கண்களையே நான் நம்ப மாட்டேன். Not just by seeing the nail marks in his hand is not sufficient. அவருடைய கையில ஆணிகளால் உண்டான காயத்தை பார்த்தால் மட்டும் அது எனக்கு போதாது. I also want to put my finger into the hands where the nail were. அந்த காயங்களுக்குள்ள என் கையை வச்சு நான் பார்க்கணும்னு சொல்றாரு. But he says, I don't believe my fingers also. நான் என்னுடைய விரல்களை கூட நான் நம்புவதில்லை. He said, I also want to put my hands into the Jesus side. என்னுடைய கைகளை அவருடைய விலாவிலேயும் போட வேண்டும் என்று சொல்லுகிறார். Only then I will believe. அப்படி நடந்தால் மட்டும்தான் நான் விசுவாசிப்பேன் என்றான். Amen. Amen. Now the Bible says, இப்போ வேதம் சொல்லுகிறது, after Jesus appeared to the disciples, இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு காட்சியளித்த பிறகு, after he spoke to the disciples and gave the task, சீஷர்களிடத்திலே தோன்றி அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்ததுக்கு பிறகு, first day went by, முதல் நாள் கழிந்து விட்டது. disciples didn't do anything. அந்த சீஷர்கள் ஒன்றுமே செய்யல. Second day went by, இரண்டாம் நாள் கடந்து போய் விட்டது. disciples didn't do anything. அந்த சீஷர்கள் ஒன்றும் செய்யவில்லை. Third day went by, மூன்றாம் நாள் கடந்து போய் விட்டது. disciples didn't do anything. அந்த சீஷர்கள் ஒன்றும் செய்யவில்லை. 7 days went by, 7 நாட்கள் கடந்து போய் விட்டது. but disciples didn't do anything. அந்த சீஷர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. Bible says in the 26th verse, வேதம் 26வது வசனத்தில் எப்படியாய் சொல்லுகிறது, a week later, மறுபடியும் 8
8 நாளைக்கு பின்பு, a week later, 8 நாளைக்கு பின்பு Jesus, came to the same house and appeared to the disciples. அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ள இருந்த அந்த இடத்துக்கே இயேசு மீண்டும் வந்து அங்கே அவர்களுக்கு காட்சியளிக்கிறார். After how many days? After 1 week. எத்தனை நாட்களுக்கு பிறகு? 8 நாட்களுக்கு பிறகு. After 1 week, Jesus again came and appeared to the disciples. ஒரு வாரத்திற்கு பின்பு இயேசு மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து சீஷர்களுக்கு முன்பாக தோன்றுகிறார். Now what's the state of these disciples? What the disciples are doing? இப்போ இந்த சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? They are still in the self-imposed lockdown state. இன்னமும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே விதித்து கொண்ட ஒரு ஊரடங்கு நிமித்தம் அவங்க தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். They are still gripped with fear and they locked the doors and staying inside. அவங்க இன்னமும் பயத்தால நடுங்கி கொண்டு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள். In spite of Jesus appearing to them, இயேசு அவர்களுக்கு தோன்றினதற்கு பின்பாகவும் கூட, in spite of Jesus speaking to them twice, இயேசு அவர்களிடத்தில் இருமுறை பேசினதற்கு பின்பும் கூட, in spite of Jesus giving them the task in hand to do, அவர்களுக்கு ஒரு வேலையை சீஷர்களுக்கு அந்த ஒரு வேலையை அவர் கொடுத்ததற்கு பின்பும் கூட, in spite of Jesus giving them the power to do the work by giving them the Holy Spirit, அவர்கள் அந்த வேலையை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு அருளின பின்பும் கூட, the disciples haven't done anything. அந்த சீஷர்கள் ஒன்றும் செய்யவில்லை. They remained in the same state. அவர்கள் அதே நிலையில தான் இருந்தார்கள். Now Jesus is appearing for the second time after 1 week. இப்பொழுது இயேசு சீஷர்களுக்கு மத்தியிலே இரண்டாவது முறையாக மீண்டுமாக தோன்றுகிறார். Even now the doors are locked. இப்பவும் கதவுகள் பூட்டப்பட்டு தான் இருக்கிறது. But Jesus came and stood by in midst of them. That's what the Bible says. ஆனால் இயேசு அவர்கள் மத்தியிலே அந்த கதவு பூட்டி இருக்கிற வேளையில கூட அவர் வந்து நிற்கிறார். அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. Again saying, peace be with you. மீண்டுமாக இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்கிறார். Now after telling this word, peace be with you, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற இந்த வார்த்தையை சொன்னதற்கு பின்பாக, Jesus didn't ask the disciples, what are you guys doing? இயேசு அவர் இந்த சீஷர்களை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்கல. இன்னும் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டில் அடைச்சிட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஜீசஸ் கேட்கல. Jesus didn't ask them what you guys are still doing. இன்னும் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கல. Jesus didn't ask them, I appeared 1 week before, I told you what to be done, but why haven't you done? But Jesus didn't ask any question. நான் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே உங்களிடத்துல வந்தேன், உங்ககிட்ட இப்படி ஒரு காரியத்தை சொன்னேன், நீங்க ஒண்ணுமே செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே இயேசு கேட்கல. Because Jesus knew what was the problem. ஏனென்றால் இயேசுவுக்கு தெரியும் அந்த பிரச்சனை அங்க என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். Jesus knew the root cause. இயேசுவுக்கு அதற்கான வேர் மாதிரி இருக்கிறதான காரணம் என்னவென்று தெரியும். Jesus knew why the disciples are still in the locked state. இயேசுவுக்கு தெரியும் ஏன் இன்னும் சீஷர்கள் அவர்கள் முடங்கின நிலையிலேயே இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். So we could see Jesus addressing to the root cause instantaneously. நாம் இங்க பார்க்கிறோம் உடனடியாக அல்லது நேரடியாக இயேசு அந்த மூல காரணத்தை மையப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். So when he came for the second time, stood in mid of the disciples. இரண்டாவது முறையாக இயேசு அவர்களுக்கு தோன்றின போது அந்த சீஷர்கள் மத்தியில நின்று கொண்டிருக்கிற வேளையிலே he said, peace be with you. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். Immediately உடனடியாக he turned to Thomas, தோமாவை நோக்கி திரும்புகிறார். and he said, Thomas, you can see my hands and you can see the nail marks in my hands. தோமாவை நோக்கி என்ன சொல்றாரு? உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவில போடுன்றார். He turned to Thomas and said, you can see the nail marks in my hands.
அவர் சொல்றாரு, என் கையில ஆணிகளால் உண்டான காயத்தை பார் என்று சொல்லுகிறார். You can put your finger in my hand and check out where the nails were. நீ என்னுடைய கைகளிலே அந்த காயத்திலே உன் விரலை போட்டு அது உண்மையா இல்லையான்னு சோதித்து பாருன்னு சொல்றார். And stretch your hands and you can put your hands on my side and of my body and you can check it. அவர் இன்னும் சொல்லுகிறார், நீ உன்னுடைய கைகளை என்னுடைய விலாவிலே போட்டு சோதித்து பாருன்னு சொல்லுகிறார். After telling this, he said to Thomas, stop doubting. இதை சொன்ன பின்பு தோமாவிடத்தில் இன்னொன்று சொல்லுகிறார், அவிசுவாசியாய் இராதேன்னு சொல்லுகிறார். Stop doubting. அவிசுவாசியாய் இராதே. Stop doubting. சந்தேகப்படுவதை நிறுத்துன்னு சொல்றார். After Jesus spoke like this to Thomas, இயேசு இப்படியாக தோமாவிடத்தில் பேசின உடனே Thomas said to him, my Lord, my God. தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். Now Jesus is addressing to the root cause. இப்போ இயேசு அந்த மூல காரணத்திற்கு நேரடியாக பேசினார். The disciples remained in the house for a week in spite of Jesus appearing to them and speaking to them and giving them the task because there was doubt. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து தங்கள் மத்தியிலே தோன்றி தங்களுக்கு ஒரு பயத்தை எல்லாம் எடுக்கும்படியா வார்த்தையை கொடுத்து அவங்க மேல பரிசுத்த ஆவியை ஊதி வேலையெல்லாம் கொடுத்ததற்கு பின்பும் அவங்க அங்கே தங்கி இருந்ததற்கான காரணம் அவங்களுக்குள்ள இருந்தது சந்தேகம். The doubt originated through Thomas amongst the disciples. அந்த சந்தேகம் என்பது தோமாவின் மூலமாக எல்லா சீஷர்களுக்குள்ளேயும் பரவி விட்டது. At times same thing happened to our lives also. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நடக்கிறது. We might be faithful. நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடும். We might be praying and feel so confident and sure about things what's going to happen in our lives. நாம் ரொம்பவே உறுதியாக நன்றாக ஜெபித்து தேவன் நிச்சயமாக இந்த காரியங்களை எனக்கு ஒழுங்காக செய்து கொடுப்பார் என்று சொல்லி காத்திருப்போம். But suddenly your close friend or your husband or your wife or your family members say something. ஆனால் உடனே திடீர்னு யாராவது ஒருத்தர் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரோ உங்க கணவனோ மனைவியோ பெரியவங்களோ யாரோ ஒரு காரியத்தை சொன்ன உடனே You might hear something in the news. ஒரு செய்தியை நீங்க அப்படியே தொலைக்காட்சியில பார்க்கும்போது கேட்டிருப்பீங்க. You might hear something from your neighbors. ஒருவேளை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மூலமா ஏதாவது ஒரு செய்தியை கேட்டிருப்பீங்க. And suddenly doubt arises. உடனே உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வருது. When doubt arises, fear pops out. எப்போ சந்தேகம் வருதோ உடனே பயமும் அங்க மேல எழும்பி வந்துரும். Please understand, doubt is not the absence of faith. சந்தேகம் என்பது விசுவாசம் இன்மையை குறிப்பது அல்ல. Doubt is questioning of faith. விசுவாசத்தை questioning of faith. questioning of faith. நீங்க விசுவாசியா இருந்தா அந்த விசுவாசத்தை நீங்க again கேள்வி கேட்கிறது. விசுவாசத்தையே நீங்க கேள்வி கேட்பதுதான் சந்தேகம். So doubt is not the absence of faith. ஆகவே சந்தேகம் என்பது விசுவாசம் இன்மையை குறிப்பதல்ல. Doubt is the questioning of faith. சந்தேகம் என்பது உங்கள் விசுவாசத்தை கேள்வி கேட்பதற்கு சமம். You can only doubt when you already believe. நீங்க ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்பி இருந்தா மட்டும்தான் நீங்க சந்தேகப்பட முடியும். It's like this. இது இப்படியாக சொல்லலாம். Atheists don't believe on God. நாத்திகர்கள் கடவுளை விசுவாசிப்பதில்லை. But when an atheist doubts, ஆனா ஒருவேளை ஒரு நாத்திகன் சந்தேகப்படுகிறான் என்றால் he fears God may exist. அவன் என்னத்தை குறித்து பயப்படுறான்? ஒருவேளை கடவுள் இருப்பாரோ அப்படின்னு யோசிப்பான். But the Christian believes there is a God. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் விசுவாசிக்கிறான், கடவுள் இருக்கிறார் என்பதை குறித்து விசுவாசிக்கிறான். But when a Christian doubts, ஆனால் ஒரு கிறிஸ்தவன் சந்தேகப்படும் பொழுது he fears God may not exist. அவன் என்ன பயப்படுறான்னா ஒருவேளை கடவுள் இல்லாம இருப்பாரோன்னு நினைக்கிறான். You should understand there is a difference between doubt and unbelief. உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிந்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே சந்தேகத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. Doubt is questioning what you believe.
சந்தேகம் என்பது நீங்க எதை நம்புகிறீர்களோ அதை கேள்வி கேட்பதுதான் சந்தேகம். Unbelief is determined refusal to the belief. ஆனால் அவிசுவாசம் என்பது ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு நம்பிக்கையை முற்றிலுமாக மறுப்பதுதான் அவிசுவாசம். Doubt is a struggle faced by the believer. சந்தேகம் என்பது ஒரு விசுவாசிக்கு ஏற்படுகிறதான ஒரு போராட்டம். Unbelief is the condition of an unbeliever. ஆனால் அவிசுவாசம் என்பது ஒரு அவிசுவாசியினுடைய நிலை. Unbelief involves spiritual blindness. அவிசுவாசம் என்பது ஆவிக்குரிய குருடு குறிக்கிறது. And a determined resistance to God. அது தேவனுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல். Now this we could see in Old Testament, in New Testament, in Paul's life. இதை நாம புதிய ஏற்பாட்டிலே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். In regards to persecuting the believers, விசுவாசிகளை அவர் துன்பப்படுத்தின வேளையிலே Paul said பவுல் இப்படியாக சொல்லுகிறார். in 1 Timothy 1 verse 13, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே, I acted in ignorance and unbelief. 1 Timothy 1 verse 13. The word says, I acted in ignorance and unbelief. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். அறியாமலும் அவிசுவாசத்திலும் நான் இருந்தேன். அறியாமலும் அவிசுவாசத்திலும். அறியாமல்னா ignorance, and unbelief is what? Avviswasam. So Paul is very clearly saying, I acted like this, persecuting all the believers because of my ignorance and unbelief. நான் எல்லா விசுவாசிகளையும் ஏன் துன்பப்படுத்தினேன் என்றால் நான் அவைகளை குறித்து ஒரு அறியாமையில் இருந்தேன், அவிசுவாசத்தில் இருந்தேன். அதன் நிமித்தமாக நான் விசுவாசிகளை துன்பப்படுத்தினேன் என்று சொன்னார். Ignorance means what? He could not understand the truth. அறியாமை என்பது அவர்னால் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாததுதான் அறியாமை. Unbelief means he was completely resistant to God. அவிசுவாசம் என்பது அவர் முழுவதுமாக தேவனுக்கு எதிராக நின்றார். And the truth. அந்த சத்தியத்திற்கும் எதிராக நின்றார். So that was the condition of the Paul. அதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய நிலையாக இருந்தது. But the cure and the solution was waiting for him at the road of Damascus. ஆனால் அதற்கான ஒரு தீர்வு அல்லது அந்த நோய்க்கான மருந்து அவர் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவருக்கு காத்திருந்தது. Paul discovered that Jesus is the Lord. பவுல் இயேசுதான் கடவுள் என்று அவர் புரிந்து கொண்டார். And the disposition of his soul was changed by the power of the Holy Spirit. அவருடைய ஆத்துமா இழந்து போகாமல் அந்த பரிசுத்த ஆவியினாலே அவர் காக்கப்பட்டார். He moved from the position of unbelief to the position of faith. அவர் அவிசுவாசம் என்கிற நிலையிலிருந்து விசுவாசம் என்கிற நிலைக்கு அவர் முன்னேறி நகர்ந்து சென்றார். Amen. Amen. In the same way we could see in Old Testament about a married couple. இவ்விதமாகவே நாம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு திருமணமான தம்பதியினரை பார்க்கிறோம். We can see the difference in the story of this couple, Job and his wife. இங்கே நாம ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். யோபு அவருடைய மனைவி. This couple experienced a great family tragedy. இந்த தம்பதியினர் மிகுந்த ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை அவர்கள் குடும்பத்திலே நேரிடுவதை கண்டார்கள். In one day they lost their business, wealth, property and all their 7 children. ஒரே நாளிலே அவர்கள் தங்களுடைய தொழில், தங்களுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, தங்களுடைய பிள்ளைகள் 7 பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே நாளில் இழந்து போகிறார்கள். Job and his wife was thrown into a tailspin. யோபும் அவருடைய மனைவியும் மிகுந்த ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். Job and his wife responded to the situation completely in 2 different ways. ஆனால் யோபுவும் அவருடைய மனைவியும் இந்த சூழ்நிலைக்கு இருவேறு விதமாக அவர்கள் பதிலளிப்பதை நாம் பார்க்கிறோம். This suffering exposed the Job's love for God. இந்த கொடுமையான உபத்திரவமான சூழ்நிலையிலே யோபு அவருடைய நேசத்தை தேவன் மீது அவர் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்தினார். As he was wrestling with the mysteries he could not understand. அவர் தனக்கு புரியாத, தன்னால் அறிந்து கொள்ள முடியாத ரகசியங்களோடு அவர் போராடி கொண்டிருக்கிற வேளையிலே, but
in Job's wife at this struggling situation, expressed her unbelief. ஆனால் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே யோபுவின் மனைவியோ அவருக்கு நேர் மாறாக அவர் வருத்தத்தையும் துக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். We could see in the word Job 2 verse 9. யோபு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். She said, curse God and die. அவள் இப்படியாக சொல்லுகிறார், நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். Their response to the suffering was the very most revealing thing about them. அவர்களுடைய பதில், அதாவது அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் எப்படி தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது, காண்பிக்கிறது. The same way when we go through the struggles, that is when it reveals about us. இதே விதமாகத்தான் நாம் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்லும் போதுதான் நாம் தேவனோடு எப்படிப்பட்டதான உறவு வைத்திருக்கிறோம் என்பதை நாம் காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறோம். We don't know what happened to Job's wife. நமக்கு தெரியாது யோபுவின் மனைவிக்கு என்ன நேர்ந்தது என்று. But Bible didn't say that. வேதம் அதை குறித்து சொல்லவில்லை. But we know that Job had children later. ஆனால் நமக்கு நன்றாக தெரியும் யோபுவுக்கு அதற்கு பின்பாக, இந்த உபத்திரவங்களுக்கு பின்பும் அவருக்கு குழந்தைகள் இருந்தார்கள் என்று. So it may be that God worked a miracle in her soul as he did a miracle in Paul's life. ஒருவேளை எப்படி பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல யோபுவினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன். So by now you should have understood what is the difference between doubt and unbelief. ஆகவே இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் சந்தேகம் மற்றும் அவிசுவாசம் இவைகளுக்கு இடையில் இருக்கிறதான வித்தியாசம் என்னவென்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். At times we might feel doubt is natural thing. பல நேரங்களில் நாம நினைக்கிறோம் சந்தேகம் என்பது இயல்பான ஒரு காரியம். It's a casual stuff. அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். Some people might boast that to be a wisdom too. Some people might boast to be a wisdom too. சிலர் தங்களை குறித்து தங்களுடைய ஞானத்தை குறித்து மிகவும் அதிகமாக பெருமை பாராட்டுவார்கள். சிலர் சந்தேகிக்கிறதே அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஞானமாக கருதி அது ஒரு பெருசாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் நான் நம்புறதில்லை. So they boast themselves as a wise person just because they have the doubting nature. அவங்க தாங்கள் ஒவ்வொன்றையும் சந்தேகித்து கேள்வி கேட்பதையே தங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஞானத்தின் கருவி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். We should understand where there is a doubt, there is a lack of faith, there is a wavering faith. உங்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், எங்கே சந்தேகம் இருக்கிறதோ அங்கே விசுவாச குறைவு இருக்கிறது என்று தெரிந்திருக்க வேண்டும். When there is a lack of faith, எப்போ விசுவாசத்திலே ஒரு குறைவு ஏற்படுகிறதோ there comes the fear. அங்கே ஒரு பயம் வருகிறது. When the fear arises, எப்போ பயம் எழும்புகிறதோ, you will get into the sinking state eventually. நீங்க தொடர்ந்து அப்படியே ஒரு மூழ்குகிற நிலைக்குள்ளாக போகிறீர்கள். Few people might start getting into the situation, I'm going as the life takes me. இன்னும் ஒரு சில மக்கள் இப்படியாக சொல்லுவார்கள், என் வாழ்க்கை என்னை எப்படி எடுத்து செல்லுகிறதோ அப்படியே நான் போகிறேன். If you ask someone, if you ask how are you brother, how are you sister, if you ask them, they say தெரியல brother, வாழ்க்கை என்னை எப்படி எடுத்துட்டு போகுதுன்னு அப்படி போறேன். Why? Because they do not have the firm faith and they have the doubting nature. ஏன் அவங்க அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளாக உறுதியான விசுவாசம் இல்லை, அவர்களுக்குள்ளே ஒரு அவநம்பிக்கையும் சந்தேகமும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. They do not have the firmness about the God's purpose in their life. தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்ற அந்த நோக்கத்தை குறித்து உறுதியான நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு. As they lack faith, they intend to go as the life takes them. அவர்களுக்குள்ளாக உறுதியான நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலே வாழ்க்கை அவர்களை எப்படி எடுத்து செல்லுகிறதோ அப்படியே அவர்கள் போகிறேன் என்று சொல்லுகிறார்கள். Most of the times they get trapped and they land up in some wrong ways and wrong things. இப்படி அவர்கள் நகர்ந்து போகிற வேளையிலே பல நேரங்களிலே அவர்கள் தவறான இடங்களிலே மாட்டிக்கொண்டு தவறான இடங்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறார்கள். For that's the reason Jesus told the only solution and the only cure for this problem is. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே உங்களுக்கு இருக்கிறதான ஒரே ஒரு தீர்வு, ஒரே ஒரு வழி என்னவென்றால்,
peace be with you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. May God's peace be with you. தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு உள்ளே எப்போதும் இருப்பதாக. If you turn your Bibles to 2 Timothy 1 verse 7. 2 தீமோத்தேயு 1:7 நீங்க வாசிப்பீர்களானால், word says God did not give us the spirit of fear, but the spirit of power, love and self discipline. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். You turn your Bibles to Philippians 4 verse 7. உங்கள் வேதத்திலே பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Very important word. மிக மிக முக்கியமான வார்த்தை. I love this word. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். The word says peace of God which transcends all understanding will guard your hearts and your minds in Christ Jesus. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். If you read this word, நீங்க இந்த வார்த்தையை வாசிக்கும்போது you will understand why God spoke that word peace be with you. இயேசு எதற்காக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற அந்த வார்த்தையை அங்க பேசினார் என்பது உங்களுக்கு இந்த வார்த்தை வாசிச்சா புரியும். If you read this word, இந்த வார்த்தையை நீங்க வாசிச்சீங்கன்னா you will understand how important is the God's peace. உங்களுக்கு புரியும் தேவனுடைய சமாதானம் என்பது எவ்வளவு முக்கியம் உங்க வாழ்க்கையில என்பது புரியும். Because the word says, ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுது, the peace of God transcends all understanding. எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் என்று சொல்லுகிறது. It is above all understanding. இது எல்லா புத்திக்கும் அப்பாற்பட்டதான ஒரு சமாதானம். The understanding what you would have gained through your studies, education, job, experience, worldly exposure, above all those understanding, this peace of God is dominant. நீங்க உலக கல்வியின் மூலமாக உங்க வேலையில நீங்க வேலை பார்க்கிற இடங்களிலே உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மூலமாக இன்னும் வேறு என்னென்ன காரியங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டீர்களோ இவைகள் எல்லாவற்றின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா புத்திக்கும் ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு தேவ சமாதானத்தை இதை தேவன் சொல்லுகிறார். And also, மேலும் the word says, வார்த்தை சொல்லுகிறது, the peace of God இந்த தேவ சமாதானம் will guard your hearts and your minds. உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. This God was not there with the disciples. இந்த பாதுகாப்பு இந்த சீஷர்கள் இடத்திலே காணப்படவில்லை. Which God, the God which the heart and their minds were guarded. இந்த இருதயங்களும் அவர்கள் சிந்தனைகளும் காத்து கொள்ளப்படுகிற ஒரு அந்த பாதுகாப்பின் கவசம் இல்லை. Please listen carefully. I'm going to end up in next 2 minutes. நல்ல கவனமா கவனிங்க, இன்னும் 2 நிமிடத்துல நான் முடிக்க போகிறேன். This peace of God is a great shield and guard for our heart and mind. இந்த தேவ சமாதானம் இது நம்முடைய இருதயங்களுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கேடகமாக பாதுகாப்பின் கவசமாக இருக்கிறது. Amen. Amen. This shield, many of the Christians and many of the God's children is missing in their lives these days. இந்த பாதுகாப்பான கேடகம் நம்முடைய அநேக விசுவாசிகள் மத்தியிலே இது காணப்படவில்லை. You might call yourself as a son and daughter of God. நீங்க உங்களை ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய மகளாக நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். You might claim that I'm praying daily. நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் தினமும் ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம். You might claim that I pray in spirit and in tongues. நான் ஆவியிலேயும் அந்நிய பாஷையிலும் தினமும் ஜெபித்து மன்றாடுகிறவன்னு சொல்லலாம். You might claim that I do fast and pray. நான் உபவாசம் எல்லாம் இருந்து ஜெபிக்கிற ஒரு மகள் என்று சொல்லலாம். But all these things doesn't mean that you have a shield and guard again towards your heart and mind. இதெல்லாம் நீங்க செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உங்க இருதயமும் உங்க சிந்தனைகளும் காத்துக்கொள்ளப்படுகிறது என்பது அர்த்தம் அல்ல. The word very clearly says, இந்த வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, there is only one shield for your heart and mind. ஒரே ஒரு கேடகம் தான் உங்கள் சிந்தனைகளுக்கும் உங்கள் இருதயங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's God's peace. அது தேவனுடைய சமாதானம். Only when God's peace is there with you,
வெறும் இந்த தேவனுடைய சமாதானம் உங்கள் மத்தியில இருந்தால் மட்டும்தான், only when there is a God's peace in your life, உங்களுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய சமாதானம் இருந்தால் மட்டும்தான் your heart and mind is being guarded. உங்களுடைய இருதயங்களும் உங்கள் சிந்தைகளும் It பாதுகாக்கப்படுகிறது. doesn't get corrupted. அது அசூசிப்படுகிறது இல்லை. Let people say 101 things. ஒரு எத்தனை காரியங்களை வேணா இந்த உலகத்துல இருக்க மக்கள் சொல்லட்டும். Let 100 things happen to your left and right. உங்களுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 1000 காரியங்கள் நடக்கட்டும். But nothing gets affected. Nothing will affect you. ஆனால் எதுவுமே உங்களை பாதிப்புக்குள்ள ஏற்படுத்துவதில்லை. Because your heart and mind is being guarded. ஏனென்றால் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. It's been shielded by the God's peace. அது தேவனுடைய சமாதானத்தினாலே கேடகத்தை போல கவசத்தை போல உங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறது. Now you understand. Now you would understood when the disciples were not having this guard when Jesus appeared for the first time. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு நடுவிலே தோன்றின முதல் தடவை சீஷர்களுக்குள்ள இந்த பாதுகாப்பின் கவசம் காணப்படவில்லை. Because that shield was not there, அந்த கேடகம் அவர்களுக்குள்ள இல்லாதபடினாலே, when Thomas spoke about some doubting word, when Thomas sowed some doubting word in disciples, அந்த இன்னொரு சீஷனாகிய தோமா ஒரு சந்தேகத்திற்குரிய வார்த்தைகளை அவர்கள் மத்தியில பேசின பொழுது, the disciples couldn't do anything. They couldn't progress further. They couldn't do the task what God has given them. அந்த சீஷர்களால எந்த காரியத்தையும் செய்ய முடியல. மேலும் தேவன் சொன்ன எந்த செயலையும் அவர்களாக முன்னேறி வெளியே போய் செய்ய முடியல. But that's the reason Jesus told, peace be with you. இதன் நிமித்தமாக தான் இயேசு மீண்டும் வந்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Even today, இன்றைக்கும் கூட the Lord God is saying the same word to us. தேவனாகிய கர்த்தர் இதே காரியத்தை தான், இதே வார்த்தையை தான் உங்களுக்கும் He சொல்லுகிறார். says the peace be with you. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. The peace of God is more than sufficient in our life. தேவனுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அது போதுமானதாக The இருக்கிறது. peace of God transcends all the understanding. இந்த தேவ சமாதானம் நம்முடைய எல்லா புத்திக்கும் அப்பாற்பட்டதான ஒரு தேவ The சமாதானம். peace of God will guard our hearts and minds and keep us safe and sound. இந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். When this God is there in our lives, இந்த பாதுகாப்பின் கேடகம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது, if even millions of corona or new viruses comes, இன்னும் லட்சக்கணக்கான கொரோனா போன்ற வைரஸ்கள் வந்தாலும் nothing will come near to us and nothing will harm us. நம் பக்கத்திலே ஒன்றும் வராது, நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. Because ஏனென்றால் God's peace is in our lives. தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. God's peace is in our lives. தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில God's இருக்கிறது. peace is in our life. தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில Stop இருக்கிறது. doubting. தயவு செய்து சந்தேகப்படுவதை நிறுத்தி Stop விடுங்கள். fearing. பயப்படுவதை நிறுத்தி விடுங்கள். Stop confusing. உங்களை நீங்களே குழப்பிக் கொள்வதை நிறுத்தி விடுங்கள். And start progressing towards the God's purpose in your life. நீங்கள் தொடர்ந்து தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறதான நோக்கத்தை நோக்கி நீங்கள் முன்னோக்கி நகர்ந்து செல்ல ஆரம்பியுங்கள். May God bless us all. தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் பார்க்க முடியவில்லையே என்ற துயரம் என்னை ஆழ்த்தினாலும் கூட தேவ ஆவியானவர் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இதற்கான கருவிகளையும் இதற்கான பிள்ளைகளையும் கொடுத்தமைக்காக தேவனுடைய பாதத்தண்டையில் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். இப்பொழுது கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் அனைவரும் கர்த்தருக்குள் சமாதானமாக, கர்த்தருக்குள் கிருபையாக, கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் தேவ ஆவியினால் கழுவப்பட்டவர்கள், தேவனால் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய வல்லமையை பெற்று கொண்டவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்பவர்கள். அதனால் எந்த கொரோனா வைரஸுக்கோ எந்த துன்மார்க்கமான செய்திகளுக்கோ பயப்படாதவர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் தேவ ஆவியானவர் மற்றவர்களுக்காக நம்மை ஜெபிக்க, பாரத்தோடு போராட, தேவனுடைய பாதத்தில் மன்றாட நம்மளை வைத்திருக்கிறார். அதற்காக ஒவ்வொருவரும் இப்பொழுது தேவனை நோக்கி பார்க்கலாம்.
கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உமது பாத தண்டையில் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, உமது அநாதி தீர்மானத்தின்படியே ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதை அடியாள் விசுவாசிக்கிறேன் அப்பா. மத்தேயு 24:7 கூறினதைப் போல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். இவைகள் அனைத்தும் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று கூறினீர் சுவாமி. கர்த்தாவே, விசுவாசியாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல, தேவ ஆவியானவர் கிருபையால் அவர்கள் மனம் திரும்ப தேவ ஆவியானவர் மனமிறங்கி ஒவ்வொருவரையும் இந்த வைரஸிலிருந்து காப்பாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்தரே, உமது கையை நீட்டினால் போதும், ஒரு பார்வை பார்த்தால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவைகள் அனைத்தும் மாறும் என்று அடியாள் விசுவாசிக்கிறேன் சுவாமி. பாரத்தோடு உம்முடைய பாதத்தண்டையில் மன்றாடுகிறேன். மோசேயும் ஆரோனும் கையை ஏறெடுத்த பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அதே போல் நாங்கள் அனைவரும் ஏசப்பா கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் எத்தனையோ ஊழியக்காரர்களும் உம்முடைய பாதத்தண்டையில் மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்காக மனமிறங்கும். அவர்களுடைய அக்கிரமங்களை, பாவங்களை, தேவனுக்கு பிடிக்காத செயல்கள் ஏதாவது இருக்குமானால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து தேவ ஆவியானவர் மறுபடியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் ஏசப்பா உமது பாதத்தண்டையில் மன்றாடுகிறேன் ரச்சா. ஏசப்பா, கூடி சீக்கிரத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் அனைத்தும் திறக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன் அப்பா. தடைகளை உடைத்து வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் தேவ ஆவியானவர் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிவீர் என்று விசுவாசிக்கிறேன் சுவாமி. இயேசுவே, எத்தனையோ மருத்துவர்கள் பிரயாசப்படலாம், ஆனால் பரம வைத்தியர் நீர் சுவாமி. உம்மை அல்லாமல் இதற்கு முடிவு வைக்க யாராலும் முடியாது ராஜா. உமது பாதத்தண்டையில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் பிதாவே. ஆமென்.